எப்பா 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 இந்த புரட்டாசி மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த கீரையும் காயும் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்தே போச்சு. ஆமாம் பெரிய பொண்ணு, நீ சொல்றது சரிதான். புரட்டாசி முடிஞ்ச உடனே நவராத்திரி வந்துச்சு. இந்த 10 நாள் கொள்ளு வர வச்சுட்டாங்களா, நான்வெஜ் எதுவுமே சாப்பிட முடியல. நேற்றோட முடிஞ்சு போச்சு. இன்னிலேருந்து வெளுத்து வாங்க வேண்டியதுதான். வெளுத்துக்கட்டு வெளுத்துக்கட்டு வெளுத்துக்கட்டு. இப்போ காசிமேடுக்கு போகிறோம். நண்டு எறா மீன் எல்லாத்தையும் வாங்குகிறோம். நல்லா சமைக்கிறோம். சூப்பராக சாப்பிட்றோம். இன்றைக்கி அதான் வேலை. இங்க விலை கம்மியா இருக்கும்ல பெரிய பொண்ணு? ஆமாக்கா, சென்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம் இங்கே தான் வாங்கி போய் வியாபாரம் பண்ணுறாங்க. நம்ம அங்கே தான் போகிறோம். இப்போ வந்துச்சுக்கிட்ட இது இவ்வளவு கூட்டமா இருக்கு. பார்த்தியா, இந்த புரட்டாசி மாதத்தினால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. என்ன மாதிரி மொத்த பேரும் வந்திருக்காங்க. வீட்டில் ஒருத்தர் கூட இல்லை போகுது. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் மீன் தான் போல. ஏக்கா, உனக்கு வீட்டுக்கு வரது வழி தெரியுமா? பஸ்ஸுக்குள்ள காசு வச்சிருக்கியா? ஏன்டி இப்படி கேக்குற? நீ எப்படி இருந்தாலும் வேடிக்கை பார்த்துன்னு தொலைஞ்சிருவேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு. அடே, என்ன பத்திரமா வீட்டுக்கிட்டுன்னு போயிடுறி. கை பிடிச்சின்னு வாடி போலாம். சரி, வா வா. இங்கே நின்று வச்சுக்கா, கூட்டம் தான் அதிகமாகும். காலையில் சீக்கிரம் கிளம்புனா கிளம்புறியா? பசங்களை ஸ்கூல் காமிச்சிட்டு பொறுமையாக கிளம்பி வர பாரு. எவ்வளோ கூட்டம் வந்து சேர்ந்துச்சு அதுக்குள்ளே. என்னடி பண்ணுறது, இன்றைக்கி தான் ஸ்கூல் வந்திருக்காங்க. பசங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரணும்ல நானே. இல்லைன்னா அதை சாப்பிடாமே போயிடுங்க ஸ்கூலுக்கு. அதான் அதுங்களுக்கு காலையில் டிஃபன்லாம் கொடுத்துட்டு டிஃபன்லாம் கையில் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு வரேன் பொறுமையாக. சரி சரி, வா போகலாம். மீன் 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 மீனே, வஞ்சரம் இருக்கு, சொரா இருக்கு, எறா இருக்கு, நண்டு இருக்கு. வாங்க 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 மீனே. வந்துட்டோம். என்னம்மா வேணும் உங்களுக்கு? மீன் எவ்வளோங்கண்ணா? உங்களுக்கு என்ன மீன்மா வேணும்? எனக்கு வந்து ஜாமீன் வேணும். இருக்கா? எது ஜாமீனா? அப்படி ஒரு மீனா? அந்த மீன்லாம் கிடையாது பையன். பெரிய பொண்ணு சும்மா இரு. சும்மா விளையாட்டுக்கா. சொரா மீன் எவ்வளோங்க? சும்மா கூடையா ஏற்றா ஒரு விலை, கிலோவா 1 கிலோ 2 கிலோ அப்படி ஏற்றா ஒரு விலை. உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க. பெரிய பொண்ணு கூடையே வாங்கிக்கலாமா? வியாபாரம் பண்ணிட்டு மீதி எல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கலாம். நீ வியாபாரத்திலேயே குறியாயிரு. எங்களுக்கு சொரா மீன் ஒரு கூடை கொடுத்துருங்க, பால் சொராவா. சரிம்மா, வேற ஏதாவது வேணுமா? முதல்ல சொர மீன் எவ்வளோன்னு சொல்லுங்க. அம்மா 1 கிலோ 500 ரூபா. ஒரு கூடை வாங்கினீங்கன்னா அதில் 5 கிலோ இருக்கும். அது வந்து 2000 ரூபாய். கூடையை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ ஃப்ரீயாக வந்த மாதிரி கணக்கு. ஏக்கா, இந்த ஆஃபர் கூட நல்லா இருக்குல்ல. நம்ம கூடையே வாங்கிக்கலாம். கூடையே கொடுத்துருங்க. சரி, எத்தனை கூடை வேணும்? எத்தனை கூடையா? ஒரு கூடை போதும். ஒரு கூடை வாங்கிறதுக்கு தான் காசிமேடு மார்க்கெட்டுக்கு வந்தீங்களா? ஆமாம், ஒரு கூடை வாங்க தான் வந்தோம். யாரா எவ்வளோ? யாரா வந்து 1 கிலோ 300 ரூபாய். ஒரு கூடையாக எடுத்திங்கன்னா 5 கிலோ வந்து 1500 ரூபாய் வருதா? அதில் வந்து 300 ரூபாய் கம்மி பண்ணிங்கன்னா 1200 ரூபாய் கொடுங்க. கண்ணாடியா, நல்லா தான் கணக்கு போடுற. ஏம்மா, நான் பிகாம் படிச்சுக்கிறேன், கணக்கு போட மாட்டேனா? என்னது, பிகாம் படிச்சிருக்கீங்களா? ஆமாம்மா, இது எங்கள் பரம்பரை தொழில். அதான் வேற யாருக்கிட்ட போய் கை கட்டி வேலை செய்யறத விட நம்ம சொந்தமாக வேலை செய்யலான்னு மீனுக்கு வந்திருக்கேன். நீங்கள் சொல்கிறத கரெக்டு தான். படிப்புக்கும் செய்கிற தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லை. படிப்பு வந்து அறிவுக்காக தான். சரி சரி, காசு கொடுத்துட்டு எடுத்துன்னு போங்க. இந்தாங்கண்ணே கண்ணாடிண்ணே, காசு. கொடுமா. சரியா இருக்கு, எடுத்துக்குங்க. குடியா. ஏனோ பால் சுறா கேட்டோம். இது என்ன வேறு ஏதோ மீன் இருக்க? ஏம்மா, மேலே சின்ன சின்ன மீன்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். அதுவே 2 கிலோக்கு மேலே தேரும். எடுத்துன்னு போங்க. ஏன்னா நான் கூட நம்ம நினச்சேன். பெரிய ஆள் தான் நீங்கள். நல்ல மனசு தான் உங்களுக்கு. புகழ்ந்தது போதும். அடுத்த வாட்டி வரும்போதுதான் நம்ம கடைக்கே வாங்க. கண்டிப்பாண்ணே, உங்கள் கடைக்கே தான் வருவோம். வா பெரிய பொண்ணு போலாம். ஏமோ, யாராவது எடுத்துன்னு போங்க. வந்துட்டு போறீங்க. மறக்கல, கொடுங்க. சரிண்ணே, போயிட்டு வரோம். இப்போ கையே வலிக்குது. என்னடா எதுவும் சொல்லலைன்னு பார்த்தேன். ஏறுங்க, போகலாம் வீட்டுக்கு. மீன் மீனே, மீன் மீனே. வந்து பெரிய பொண்ணு வண்டியில் விற்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமாக்கா, அப்படியே ரோட்டை போகிறவங்க யாரெல்லாம் வாங்கினாங்களா இங்கே கொஞ்சம் விற்றுரும்ல, அதான் இங்கேருந்து ஆரம்பிச்சிட்டேன். சரி, அப்போ நானும் கத்துறேன். ஏறா 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 ஏறா. சொரா 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 சொரா. ஏறா 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 ஏறா. சொரா 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 சொரா. ஏறாமோ சொராமு. ஏக்கோ, உன் கூடையில் இருக்குது சொரா மீனா? அது வேறு என்ன மீன் இருக்குது? அதில் தனியாக பிடிச்சி வை. இப்போ சொரா மீன் தெரியும். ஆமாம் பெரிய பொண்ணு, முதல்ல அதை செய்யணும். சொரலாம் தானே பிடிச்சாச்சு. பரவாயில்ல, நிறைய மீன் தான் போட்டு கொடுத்துக்குறாங்க. ஆமாக்கா, அதுக்கு தான் காசு மேடு போய் வாங்குது. நல்லா கூட நிறைய போட்டு கொடுத்துருக்காங்களே. சரி, ஆரம்பிக்கலாமா?
எறா 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 கை வலிக்குதா, கால் வலிக்குதா, முதுகு வலிக்குதா, எறா சாப்பிடுங்க, சரியா போயிடும். என்ன பெரிய பொண்ணு சொல்ற? ஆமாக்கா, இது ரொம்ப கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. எறா சாப்பிட்டோன்னா இந்த எலும்புக்கெலாம் நல்லா சக்தி தரும், எலும்புலாம் ஸ்ட்ராங்காகும், கால் வலிலாம் சரியாயிடும். அப்படியா? ஆ ஆ சரி சரி. ஐயோ இவ எதுக்கு இங்கே வந்தா? 5 ரூபாய்க்கு மீன் கேட்பால. என்ன பெரிய பொண்ணு பொம்மைக்கா, புது வியாபாரமா மீனா எறாவா? இல்லடியா, மல்லிகைப்பூ கனகாம்பரம் வைக்கிறோம். ஏன் எனக்கு கண்ணு தெரியாம இருக்குது, இது மல்லிப்பூ இது. சரி சரி, எறா எப்படியா? யாரா 1 கிலோ 500 ரூபா. என்னது 500 ரூபாவா? ஆமாம் 500 தான். சரி சரி, 300 ஒரு 3 கிலோ போடு. அப்படியே காது மலையாக விட்டேன்னா நாங்களே 400 ரூபான்னு வாங்கி வந்திருக்கோம். நீ எவ்வளோக்கு ஒன்றா வாங்கி வா, எனக்கு 300 போடு. இது பேர் ஒரே விலை 450 ரூபான்னு போடுறேன், 3 கிலோ வாங்கிக்கோ. சரி சரி போடு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு விடு. கிட்ட வா, எக்ஸ்ட்ரா அதோட மாதிரி போடுறேன். பெரிய பொண்ணு பூமிக்கா, மீன் எவ்வளோ? சொரா 1 கிலோ 600 ரூபா. 600 ரூபாவா? சரி 400 ரூபான்னு சொல்லி 2 கிலோ போடு. கொஞ்சம் கிட்ட வாங்க, நல்லா போடுறேன். ஒரே விலை 550 ரூபா வேணா கொடுக்குறேன், 2 கிலோ வாங்கிக்கோ. புரட்டாசி மாதம் முடிஞ்ச உடனே மீனுக்கு இறாக்கெலாம் ரொம்ப கிராக்கியாக தான் இருக்குது. சரி சரி போடுங்க. நாங்கள் காசிமேடுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு கூட்டத்தில் போய் வாங்கிட்டு வருவோமா, இவர் சொகுசாக இங்கே வந்து வலை பேசின்னு இருப்பா நம்மக்கிட்ட. ஏன் போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது தானே, நானும் வந்திருப்பேன்ல உங்க கூட. ஆமாம், உன்னை டயரில் தான் கரைச்சி கூட்டின்னு போனோம். சரி சரி விடு பெரிய பொண்ணு. என்ன உமா 50 ரூபாய்க்கு மீன் வாங்குவேன், இன்றைக்கி என்ன 3 கிலோவா 2 கிலோவா வாங்குற? அது ஒன்றும் இல்லை, ஊர்லேருந்து எங்கள் மாமியார் நாத்தனார்லாம் வந்திருக்காங்க. அதான் எங்கள் மாமியார் காசு கொடுத்து அனுப்பிச்சிது, போய் வாங்கின்னு வா சொல்லிட்டு. அதான் வந்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான். இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இதே தான். சொராவும் யாராவும் வச்சு ஓட்டிடுவேன். அவங்க நாளைக்கு கிளம்பிடுவாங்க ஊருக்கு. அதானே பார்த்தேன், நீயாவது காசு கொடுத்து வாங்குறதாவது, மாமியார் வந்து அவங்க பொண்ணுக்கு வாங்கி தர சொல்லிட்டேன். ஆமாம் ஆமாம், அப்படின்னு நம்மளும் சாப்பிட வேண்டியது தான். நமக்கு நான் தனியாக வாங்கி தர போகிறாங்க. உமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்கள் நாத்தனார்கிட்ட தானே குழந்தை பிறந்திருக்கு. இந்த சொர மீன் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்க நல்லா பால் சுரக்கும். அப்படியாக்கா? ஆ, இதை வந்து அவங்களுக்கு புட்டா செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் குழம்பு கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு வச்சு கொடுக்கலாம். ஏக்கா அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாதுக்கா, எங்கள் மாமியார்கிட்ட கொடுத்துருவேன், அதை எப்படின்னா செய்யட்டேன். ஆமாம், இவளுக்கு எப்படி செய்ய தெரியும்? இவளுக்கு நல்லா தின்னா தான் தெரியும். அவட்ட போய் சொல்லுங்க பாரு, நீ வேற. அவளும் ஒரு பொம்பளை குழந்தை வச்சிருக்கா, பெருசான பிறகு அந்த குழந்தைக்கிழமை சேர்த்தவளையவ எல்லாத்தையும் கற்று வச்சுட்டு தான் இருக்கணும். ஏக்கா அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். இப்போ மாமியார் இருக்கிற வரைக்கும் அவள் செஞ்சு போடும். நல்லா சாப்பிட்டு சுற்றின்னு வரதான் என் வேலை. போ நல்லா சுற்றின்னு வா, வாங்கிட்டு போய் கொடு முதல்ல. இல்லாடி யாரும் மீன் தனித்தனியாக போட்டிருக்கேன் கவரில் போட்டு. ஏக்கா குழம்புக்கு தனியாக கொஞ்சம் மீன் போட்டியா? ஆ ஆ, நிறைய மீனே போட்டிருக்கேன், சாப்பிடுங்க நல்லா. ஏண்டியா உங்கள் நாத்தனார் கொஞ்சம் கொடு, மொத்தத்தையும் அவளுக்கு வச்சுக்காரு ஃப்ரிட்ஜில். பார்க்கலாம் பார்க்கலாம். இந்தாங்கக்கா காசு. பெரிய பொண்ணே வாங்கிக்கோ. ஆ கொடு. சரிக்கா நான் போயிட்டு வரேன். உங்களுக்கு எங்கள் வீடியோலாம் பிடிச்சிருக்கா? அக்கா என்னக்கா கேட்குற? பிடிச்சிருக்கனால தான் அவ்வளோ பேர் பார்க்குறாங்க நம்ம வீடியோவை. ஆமாம் நிறைய பேர் தான் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கல உங்களுக்கு? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோனி இங்கே பார்த்தியா எவ்வளோ பெரிய ஃபால்ஸு, சூப்பராக இருக்குல்ல? ஆமாண்டி சூப்பராக இருக்குல்ல? அப்படியே வானத்துலேருந்தே ஊற்றுற மாதிரி இருக்குல்ல? அப்படியே சாரல் மழை மாதிரி அடிக்குது பேர் மேலே, ஜில்லுன்னு இருக்கு பாரு. ஆமாண்டி வீட்டில் குளிச்சியா இல்லையா தெரில, அப்படியே இங்கேயே குளிச்சுக்கோ அந்த சாரல் மழையிலையே. உன்ன மாதிரி நினச்சேன், என்ன குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன் நல்லா. பெரிய பொண்ணு இந்த இடம் பார்த்தியா எவ்வளோ நல்லா இருக்குல்ல? இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போச்சுல. ஆமாக்கா, வீட்டை விட்டு வெளில வந்தால் தானே தெரியும் அக்கம் பக்கத்தில் என்ன இருக்குன்னு. இன்றைக்கி தான் வந்திருக்கோம். ஆமாம் இது எந்த ஊர்? அது தெரியாமல் கூப்பிட்டாங்கன்னு வேலை ஏறி ஊருக்கு உட்காந்துட்டியா? போகிறேன்னு சொன்னீங்க ஒரு நாள் டூர்னு, அதான் ஃப்ரீயாக கூட்டின்னு போகிறீங்களே, ஏன் வேணான்னு சொல்லுவானே, அதான் ஏறி உட்காந்து வந்துட்டேன். ஓசினா எங்கே வேணா வந்துவா. உமாவை அப்படி தப்பாலாம் இடம் போடாத பெரிய பொண்ணு. 3 வேளை சோறு போடுறோம் அப்படின்னு சொன்னாலே வந்துடுவா. ஏய் சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்கள்? உன்னை கூட்டின்னு வந்து தண்ணியில் தள்ளி உள்ளானா கூட்டு வந்துருப்போம்மா. அடிப்பாங்களா? சும்மா இருங்க, சண்டை போடாதீங்க. மாமா நம்ம போய் அந்த தண்ணியில் போய் குளிக்கலாமா, ஜாலியாக விளையாடலாமா? தண்ணி ரொம்ப வேகமாக கொட்டுது, கிட்டலாம் போகக்கூடாது, இங்கேருந்தே பாருங்க. மாமா இந்த மாதிரிலாம் சொல்லாதம்மா, கிட்ட போகலாமா, தண்ணியில் போய் விளையாடலாமா? இந்த தண்ணியெலாம் போயிட்டு விளையாடக்கூடாது, விளையாடுறதுக்குன்னு வேறு இடத்துல தண்ணி இருக்குது, அங்கே போகலாம். அங்கே வந்து மெதுவாக போவோம், அங்கே போய் விளையாடலாம். இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக வரதுக்குலாம் நம்ம போகக்கூடாது, அடிச்சுன்னு போயிடுவோம். சே இந்த தண்ணியில் விளையாட விட மாட்டாங்களே. அக்கா மதியம் சாப்பாடு எடுத்து வந்திருக்கீங்களா? சாப்பிட்டு போய் தண்ணியில் விளையாடலாம். இல்லைம்மா இனிமேல் தான் சமைக்கணும். இறாவும் சொராவும் இருக்குது. இறா வந்து பிரியாணி பண்ணிவிட்டு சொரா போட்டு செஞ்சிடலாம்.
என்னது இனிமே தான் சமைக்க போறீங்களா? ஆமாம், சமைச்சு எடுத்துன்னு வந்துருக்கோம் அண்டாண்டாவை. நல்லா சாப்பிட்டு 4 வேலைக்கு இங்கே சுற்றி நிறு. சரி சரி செய்யுங்க, நாங்களும் பார்க்குறோம் நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு, நாங்களும் கற்றுக்குறோம். சரி வாங்க, மேன் கிட்ட போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். பெரிய பொண்ணு மற்றவங்களாம் எங்க? ஏக்கா நீங்கள் பார்க்கலையா? அவங்களாம் பாருங்க, இப்போ தண்ணியில் விளையாடி இருக்காங்க பாரு. என்னடி இது, நம்ம கூட வந்து பிரியாணி எப்படி செய்கிறீங்க பார்க்குறோம் கற்றுக்குறோன்னாங்க, வேலைன்னு சொன்னவொன்னே ஓடி போய் தண்ணியில் உட்காந்துருங்க. அவங்கள பற்றி நமக்கு தான் தெரியுமே. சரி, நீ எல்லாத்தையும் எத்தனை பொருள் எத்தனை வண்டியிலேருந்து. அந்த எத்தனை வரக்கா. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. பார்த்து நனைஞ்சு கிஞ்சி ஜன்னி வந்துட போகுது. இந்த அருவி பார்க்கும்போது பாட்டு தானா வருது. வரும் சமைச்சு சாப்பிட்டு அப்புறமா பொறுமையாக உட்காந்து பாடு. சரி, நீ போய் எல்லாத்தையும் எடுத்துன்னு வா. இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலை இருக்கிற இடத்துக்குலாம் வந்தால் எவ்வளோ மனசு அமைதியாக இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து எங்கேயும் வெளியிலே வர மாட்டோம், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கோம். நம்ம பசங்களை இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வந்து காமிச்சா அவங்களும் நல்லா சந்தோஷப்படுவாங்க. இனிமேல் வந்து பக்கத்தில் எங்கெங்க இந்த மாதிரி இயற்கை காட்சியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போய் பார்த்து ரசிக்கலாம். மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, உன்னை மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள். முத்து முத்து கண்ணால நான் சுத்தி சுத்தி வந்தேனே. சரி பாடினே இருக்காதீங்க, அந்த டப்பாவை இறக்கி வைங்க கீழே. இப்போ நம்ம எறா பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். ஏக்கா ஒரு நிமிஷம் ஏன் பற்ற வச்சிடாத, வண்டி எடுத்து தூரமாக விட்டு வந்துடுறேன். வண்டி வெடிஞ்சிட போகுது. வண்டி எங்கே இருக்குது, அடுப்பு எங்கே இருக்குது, என்னம்மா ஆட்டம் ஆடுறா பாரு. நான் முதல்ல விட்டு வந்துடுறேன், நீ அப்புறம் பற்ற வை. அடுப்பு பற்ற வச்சாச்சு. வெங்காயம் தக்காளி எடுத்துன்னு வா. ஏக்கா ஊருக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வச்சிங்க, இன்னும் வெங்காயம் தக்காளியாக இருக்கல. இவங்க வச்சு நான் என்ன பண்ணுறது, போய் எத்தனை வரக்கலாம். நான் என்ன பண்ணுறது, வெங்காயம் தக்காளி யாருக்கு தானே நீ பற்ற வைக்கணும். நீ பற்ற வச்சுட்டு என்ன பேசு. அதுக்குள்ளே அடுப்பில் யார் கட்டி வச்சிட்டியா? ஆமாம் ஆமாம், வெங்காயம் தக்காளி எடுத்துன்னு வா, முதல்ல வெட்டி எடுத்துக்கலாம். நான் வெங்காயம் தோல் வச்சு வைக்கிறேன், நீ வந்து தக்காளி வெங்காயத்தை டக்குன்னு அறுத்து போட்டுரு. நீ தான் ஃபாஸ்ட்டாக இருப்பேன், நான் அத்தனை வச்சுக்க போது வெண்டி விடும். சரி சரி ஆகட்டும் சீக்கிரம். தக்காளி அத்தாச்சு, வெங்காயத்தை கொடு. பார்ப்பா எவ்வளோ வேகமாக இருக்காங்க. இந்த டக்கு வெங்காயத்தை அறுத்து போடு. சரி, இஞ்சி பூண்டு எடுத்துன்னு வந்துரு. என்னக்கா மூக்கில் வருது? வெங்காயத்தை அத்தனை தெரியும் உனக்கு. இஞ்சி பூண்டுலாம் வீட்டில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இங்கே நம்ம மிக்ஸ் எடுத்துன்னு வந்து கனெக்ஷன் கொடுத்து அரைக்க முடியா? எங்கே கனெக்ஷன் கொடுக்குதா? இந்த அரிக்கல் தான் கொடுக்கணும், அதை வீட்டில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். சரி, நல்லா வேலை பண்ண. என்னக்கா அதுக்குள்ளே எல்லாத்தையும் அறுத்து முடிச்சுட்டு போலக்குதா? ஆமாடி, அத்துட்டேன். என்னடி இது தலையில? ஆமாம், நீ தான் சீக்கிரம் என்ன அதான் எங்கே வைக்க முடியும் வச்சு எடுத்துன்னு வந்துருக்கேன். கொத்தமல்லி நல்லா இருக்குல்ல ஸ்டைலா? ரொம்ப ஸ்டைலாக தான் இருக்குது, நல்லா காட்டு வச்சு மாதிரியா. போடாம போடாதக்கா. சரி, பத்திரமா கீழே இறக்கி வை. நான் சொல்ல ஒரு பொருளாக எடுத்து கொடுங்க, பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எறா பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்த்து கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு டப்ராவில் எண்ணெய் ஊற்றிக்கணும். அக்கா நெய் ஊற்ற வேணாவா? இது வந்து லோ பட்ஜெட் பிரியாணி, அதனால நெய்க்கெலாம் காசு கிடையாது, அதனால எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து பாதி நெய் பாதி எண்ணெய் அப்படி சேர்த்துக்குங்க. அடுத்தது வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் அன்னாச்சிப்பூ. நம்ம கடையில் இருக்கிற 5 ரூபா பாக்கெட்டு மாதிரி எல்லாமே சேர்ந்துருக்கோம் பார்த்தியா, அதாவது எல்லாத்தையும் போட்டுடணும். ஓகே, அடுத்து என்னக்கா வேணும்? அந்த வெங்காயத்தை எடு. வெங்காயம் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயத்தை முதல்ல போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா செவக்க வதங்கிடுச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலையா? இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்னா அது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த தக்காளி போட்டுட்டு நல்லா தக்காளி வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்னா அவ்வளோ சீக்கிரமாக அடி பிடிக்காது. அதனால தக்காளி போட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இந்தாங்கக்கா தக்காளி. நீயே போட்டுரு. தக்காளி நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எத்தனை? முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துன்னு வந்தனா இல்லையா? தொட்டப்பாடு இருக்கு. இந்தாக்கா. என்னது இது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எத்தனை சொன்னால் தயிர் எத்தனை வந்திருக்கேன்? இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லையா இது? தயிரா மாற்றி எத்தனை வந்துட்டேன். இரு போய் எத்தனை வரேன். இவளுக்கு கண்ணாடி போட்டால் கண்ணு தெரியல. ஆமாம் எனக்கு கண்ணு தெரியல. இந்தாக்கா. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே நல்லா கலரி விடுங்க, எல்லாம் அடி பிடிச்சிடும். கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் போடலாம். இந்தாங்க பிரியாணி மசாலா. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம். இந்த மசாலாவில் வந்து நாங்கள் வந்து வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதில் வந்து என்னென்ன போட்டிருக்கோன்னா கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள், அதெல்லாம் போட்டிருக்கோம்.
இதில் வந்து கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா போட்டால் போதும். ஏன்னா கரம் மசாலாலே ஏற்கனவே நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் வாசனைக்காக பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. மசாலா போட்டாச்சு. இதில் பச்சை வாசனை போட வரைக்கும் கொஞ்சம் கிளறி விடணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம எறா போடலாம். அக்கா இதில் தயிர் ஊற்றலையா? நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தால் சிக்கன் அந்த மசாலாலாம் ஊறணுன்றதுக்காக தயிர் கொஞ்சம் நிறைய இதில் ஊற்றி நல்லா வதக்குவோம். ஆனால் இந்த எறாக்கு வந்து அந்த மாதிரி தேவை கிடையாது. அதனால் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக மட்டும் தயிர் ஊற்றினா போதும். எறா போட்டுட்டு அதுக்கப்புறமா தயிர் ஊற்றிக்கலாம். எறா ஏன் முன்னாடி போட்டு வதக்குறீங்க? அப்போ தான் அதில் இருக்க கொஞ்சம் ஸ்மெல் மாதிரி இருக்கும்ல, நான்வெஜ் ஸ்மெல்லு அது போகும். அதனால தான் போட்டு முதல்ல வதக்கிக்கணும். தயிர் ஊற்றிட்டு அப்புறமா நம்ம எறா போட்டு வதக்குனா அந்த ஸ்மெல் போகாது. அதனால தான் முதல்ல எறா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றணும். தயிர் வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றினா போதும், ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி. இப்போது எறா எடுத்துகிட்டு வரணுமா? ஆமாம். எறா எங்கே முதல்ல? அக்கா வெளில வச்சா நான் எதை சாப்பிட்ற போது நான் வண்டியிலே வச்சுருக்கேன். இப்போ எடுத்துன்னு வரேன். டேய் சீக்கிரம் வாடி, அடி பிடிச்சிட்டு போகுது. இவங்களை வச்சுக்கின்னு நானும் பிரியாணி செய்ய உட்காந்துங்க பார்த்தியா? இந்த மாதிரி உங்களை வீட்டில் யாரும் டார்ச்சர் பண்ணுறாங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அக்கா அப்போ உன்னை நான் டார்ச்சர் பண்ணுறேன் இல்லை? கோச்சிக்காத பெரிய பொண்ணு, நீ டார்ச்சர் பண்ணல, எனக்கு ஹெல்ப் தான் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் லேட்டாக பண்ணுறது தான். அப்போ நீயே செஞ்சுக்கோ, நான் போகிறேன். நான் போய் தண்ணியில் போய் விட போகிறேன். கோச்சிக்காதடி வாடி வாடி, எறா போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஆரம்பிச்சிடுவோம் கிளாஸை. எறா வந்து அதோட தோல்லாம் உரிச்சிட்டு அது பின்னாடி முதுகில் வந்து கருப்பாக ஒரு குடல் மாதிரி இருக்கும் சின்னதாக, அதையும் எடுத்துடணும். அதோட போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வயிற்று பிரச்சனைலாம் வரும், ஜீரண கோளாறுலாம் வரும். அதனால அதெல்லாம் எடுத்துடணும். அதை எடுத்துட்டு நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுக்கணும். அப்புறம் திரும்பவும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலரி நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா நம்ம சமைக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து எறா போட்டுக்கலாம். ஏக்கா வெங்காயம் தீஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்லை தீல போடு போடு, எறா சீக்கிரம் போடு. எறாவை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா அந்த மிச்சி ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா கலரணும் அதை. ஏக்கா புதினா கொத்தமல்லி எப்பக்கா போடணும்? ஐயோ மறந்துட்டேனே. தயிரை கீழே வை, இந்த புதினா கொத்தமல்லி எத்தனை வா போட்டு வதக்கலாம். உனக்கு பிரியாணி செய்ய தெரியுமா தெரியாதா? தெரியும்டி, பொடி எத்தனை வாடி புதினா கொத்தமல்லியா? நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். சிக்கன் பிரியாணிக்கு போடுற மாதிரி நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. சும்மா வாசனைக்காக கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இறக்கும் போது மேலே போகிறதுக்கு. பெரிய பொண்ணு, புதினாவும் கொத்தமல்லியும் பிச்சு போடு, அதில் பாதி போடு போதும். போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டாச்சா? இப்போ நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 மடங்கு தண்ணி எடுத்துக்கணும். ஒரு ஆழாக்கு அரிசினா 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதி வந்த பிறகு அதில் உப்பு கொஞ்சம் போட்டு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். போட்டு நல்லா கொதி வந்த பிறகு அரிசியை போட்டு கிளறிட்டு தட்டு போட்டு மூடணும். பெரிய பொண்ணு போய் அரிசி ஊற வச்சிருக்கோம், எத்தனை வா அப்படியே தண்ணி எடுத்துன்னு வந்துடு. அப்புறம் உப்பு எடுத்துன்னு வரணும், அதான் எடுத்துன்னு வந்துடுறேன். ஏக்கா வேறு ஏதாவது வேணும் பாரு? வேற எதுவும் இல்லை, சீக்கிரமா வா. இந்தாக்கா தண்ணி. ஊற்று, அதில் ஊற்று, அளந்து வச்சிருக்கேன். ஏக்கா போதுமா பாரு? எல்லாத்தையும் ஊற்றிட. ஊற்றிட்டேன். இப்போ வேறு என்ன எடுத்துன்னு வரணும்? உப்பு எடுத்துங்க, அரிசி எடுத்துன்னு வந்துடு. இந்தாக்கா அரிசி போட்டுருவேன். இரு தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இந்த உப்பு கொடு, உப்பு போடலாம். முன்னாடி உப்பு கேட்டால் பாலை தந்து கொடுத்துருக்கேன். அது பால் இல்லை, ஐஸ்கிரீம் டப்பா, அது உப்பு போட்டு வச்சுருவேன். பால் மாதிரி இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இன்னும் அதுக்கு எனக்கு விட தெரியலக்கா. இருக்குடி, அதான் நீ சொல்கிறியா தேவையான அளவுக்குன்னு, அதுக்கு அது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அரிசியம் போட்டு நல்லா கலக்கிட்டு அந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் வாயில் ஊற்றி பார்த்தா வச்சுக்கோங்க, கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் டேஸ்ட்டு போதும். அதுதான் தேவையான அளவு, சரியாக இருக்கும். பிரியாணிக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிக்குது, அரிசி போட்டுரு. அரிசி போட்டு கொஞ்சம் லேசாக கிளறி விடணும். நல்லா போட்டு கிளறக்கூடாது, அரிசிலாம் உடஞ்சிடும். லேசாக கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடணும், தம் போடணும். முக்கால்வாசி வெந்த பிறகு அடுப்பில் இருக்க நெருப்புலாம் கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு அதில் இருக்க நெருப்பு தூக்கி தட்டு மேலே கொஞ்சம் வச்சிடணும். அடியில் கொஞ்சம் நெருப்பு இருக்கணும். அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நல்லா பூ போல பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்கு பூ போல பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு தட்டு போட்டு மூடு. மூடிடலாம். ஏக்கா எறா பிரியாணி செய்யறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. இன்னும் நீ சொரா போட்டு வேறு செய்ய போகிறேன்னு சொல்லி இருந்தேன். சொரா போட்டு நம்ம வீட்டில் போய் செஞ்சுக்கலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆனோன்னா சாப்பிட்டு நம்ம தண்ணியில் விளையாட்டு காமலாம் வீட்டுக்கு. நீ சொல்கிறது சரிதான். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அங்க வச்சு அவங்க வேலையை காட்டினாங்க, இங்க நம்ம ஏரியாக்குள்ள வந்திருக்காங்க, இன்னைக்கு நம்ம வேலையை காட்டணும். அண்ணி அதுவும் இல்லாம அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இன்னைக்கு வந்தோமா நாளைக்கு காலையில கிளம்பி போயிடணும், ஒரு ராத்திரி தான் தங்கணும்னு சொன்னாங்க. அவ்வளவுதானே, ஒரு ராத்திரி தானே தங்கணும், ஒரு நிமிஷம் கூட இங்க தங்க முடியாத அளவுக்கு பண்றேன். ஏண்டி எதையும் பண்ணி விட்டுறாதடி,
பிரச்சனை வந்துட போகுது. நம்ம மேல எந்த தப்பும் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், சரியா? ஏண்டி புள்ள வாழ போற இடம்டி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? அம்மா. மகா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. என்னம்மா எல்லாம் இங்க நின்றுட்டு இருக்கீங்க? வந்தவங்க கவனிக்கிறது இல்லையா? வந்தாச்சு, கவனிச்சாச்சு. என்ன பேசிட்டு இருக்க? சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்கலையா? இப்பதானே இலைய கொண்டு வரீங்க, தக்கையா போட முடியும்? அத்தனை பேருக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? வச்சிருவோம், வைங்க. சரி, சீக்கிரம் எல்லாம் எடுத்து வைங்க, பசியோட இருப்பாங்க. வச்சிடலாம். அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாம் கீழே வச்சு பரிமாறிடாதீங்க. ஏன்பா கீழே உட்கார வச்சு போட முடியல, மேல பறந்துகிட்டு எதுவும் போடணுமா? நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காத. என்னமோ சின்ன புள்ளமா இப்பதான் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு எல்லாம் டைனிங் டேபிள் தான் எடுத்துட்டு வந்து போடணும். நான் பக்கத்து வீட்டுல போய் வாங்கிட்டு வந்துடுறேன், அதுல எல்லாத்துக்கும் வச்சிடலாம், சரியா? சரிண்ணே, போயிட்டு வாங்க சீக்கிரம். என்னடி மகா? அண்ணி. ஏண்டி உன் குடும்பத்துக்கு டிக்கி கீழே சிட்டாவாதோ, மேலத்தான் ஏறி உட்காருவாங்களோ? அண்ணி எனக்கு என்ன நீ தெரியும். வாரடி, ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. மண்டை சூடு இறங்கிச்சுன்னு வச்சுக்க, எல்லாருக்கும் சுளுக்கு எடுத்து விட்டுருவேன். கம்முனு அண்ணி, நீ வேற. வரட்டும் வரட்டும், எல்லாரும் வரட்டும். உட்கார வச்சு ஒரு வா கூட திங்க முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் புட்டிங்க விட்டு அனுப்புறேன். பரவாயில்ல. நிறைய ஐட்டம் இறக்கியிருக்காங்களே, இன்னைக்கு ஒரு புட்டி புட்டிச்சிட வேண்டித்தான். உங்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கோம். நல்லா சாப்பிடுங்க. என்னதான் இருந்தாலும் என் அளவுக்கு சமைக்க முடியாது. நான் சமைச்சா 10 வீட்டுக்கு மணக்கும். ஆமா ஆமா, கேள்விப்பட்டேன். உங்க சமையல் தான் 10 வீட்டுக்கு மணக்குமாமே. உங்க ஊர்லயே உங்க கைப்பக்குவம் மாதிரி வரவே வராதாமே. உங்க அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு சமைச்சிருக்கோம். அதனால நல்லா சாப்பிடுங்க. ஆஹா, சாப்பிடுங்கம்மா. கூச்சப்படாம நல்லா வாங்கி கேட்டு சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஏன் நீ காரமெல்லாம் அப்படி போட்டிருக்கேன் இப்படி போட்டிருக்கேன்னு நல்லா தான் சாப்பிட்றாங்க. இரு இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க, இனிமே தெரியும், இரு. உண்மையே சொல்றியா இல்ல பொய்ய சொல்றியானே தெரியல. அவங்க நல்லா வாய்க்கு ருசிய வக்கனையே சாப்பிட்றாங்க. ஏண்டி அம்புட்டு கார தள்ளி கொட்டி இருக்கேன்டி, எப்படிதான் இதுங்கெல்லாம் கொஞ்சம் கூட வைக்காம சாப்பிடுதுங்கன்னே தெரியலடி. சரியான சோத்துக்கு சத்த குடும்பமா இருக்குமோ, விடாம சாப்பிடுதுங்க. நீ எந்த இதில் தான் ஒழுங்கா செய்யற, எல்லாத்துலேயும் சொதப்புறது தான் உன் வேலையே. நீ சொல்றன்னு நம்பினேன் பாரு, என்ன சொல்லணும், என் புத்தியே சொல்லணும். இங்க பாரு, இந்த கௌசியை சாதாரணமா நினைச்சுக்காத. நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியும். இந்த குடும்பம் எனக்கே டப்பு கொடுக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, அத்தனை பேர் டப்பாவே டான்ஸ் ஆட வைக்கிறேன். என்னடா வயித்த கலக்கிற மாதிரி இருக்கு. ஏய் எருமை, என்ன பார்த்தது போதும். அங்க உன் நாத்தனார பாரு, அந்த வத்தி போன வணங்காய பாருடி. எனக்கு வயிறு கலக்கிற மாதிரி வலிக்குது. ரொம்ப சிரிச்சு மட்டும் கட்டிடாத. என்ன ஆச்சு உங்களுக்கு? வயித்த கலக்கிற மாதிரி இருக்கு. மாதிரி இல்ல, கலக்கதான் செய்யும் போல இருக்கு. இங்க கீது அசிங்கப்படுத்திடாதீங்க, எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாத்ரூம் இருக்கு, போயிட்டு வாங்க. ஏம்மா வாமா, வயிறு வலிக்குதுமா. ஏண்டி சாப்பிடும் போது உனக்கு வயிற்று வலிக்குது, வாய் வலிக்குதுன்னு எல்லாம் சாப்பிட்டு தானே இருக்குது, போயிட்டு வா. ஏம்மா முடியலம்மா, புடிங்கிரும் போல இருக்குமா. அறிவு கிட்டவ போடி, கக்கூஸ் கட்டி விட்டுருக்காங்கல்ல, வெளியே வா போறேன். ஐயோ முடியல முடியல. போய் போல எருமை. 1 அவுட்டு, இன்னும் 3 இருக்கு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் எப்பயுமே இப்படித்தான், சாப்பிடும் போது அது வலிக்குது இது வலிக்குதுன்னு வா. யாரு சாப்பிடுங்க. வயிற்று கலக்கிறமா இருக்கே. இங்க கக்கூஸ் எங்க இருக்கு? நேரா போனீங்கன்னா ஆளுக்கு லெப்ட் ஹேண்டில் இருக்கு. கை பக்கமா? ஆமா, போங்க. ஐயோ கலக்குது கலக்குது மாமா. 2 எருமைகளுக்கும் சோறு ஒழுங்கா திங்க தெரியுதா? என்னடா இது, நமக்கே வயிற்று கலக்கிற மாதிரி இருக்கு. 2 அவுட்டு, இன்னும் 2 தான் இருக்கு. 2ல எது முந்துதுன்னு தெரியலையே. ஐயாக, ஆளாளுக்கு வைத்த கலக்குதுன்னு போறாங்க. ஏய், தப்பி தவறி கூட மாமா கிட்ட சொல்லிடாதீங்க, நம்மள உண்டுலன்னு ஆக்கிருவாரு. சரியா நீ. ஆனாலும் டி, உன் மாமனாரு ஸ்டீல் பாடி தான். எம்புட்டு காரத்தை அள்ளி கொட்டிருக்கு, எப்படி சாப்பிட்றதுன்னு பத்தியா? ஐயோ, அப்படி போடு, மொத்த குடும்பமா அவுட்டு. இன்னும் எல்லாரும் ஒழுங்கா கூட சாப்பிடல, அப்படி போறாங்க. என்னன்னு தெரியலங்க. இப்படி எல்லாம் போக மாட்டாங்களே, என்னாச்சுன்னு தெரியலையே. வா போய் பாப்போம். ஏண்டி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு காட்டி விட்டுறாதீங்கடி, கம்முன்னு இருங்கடி. நீ போமா. எருமை, இப்போதைக்கு எதையும் காட்டிக்காத. முதல்ல அதுங்களை எல்லாம் துரத்துவோம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சரியா நீ, வாங்க போய் பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. முடியலையே, கலக்குதே, வாய் வேற எரியுதே. வெளியே வா, இப்படி வெளியே வரையல அடிச்சு
கதவே உடைச்சிருவாங்க போல இருக்கே பண்றதுல பார்த்தா. எனக்குமே அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. இதுங்களுக்கு வேற இதை வேற போட்டு கொடுத்துட்டேன். இப்போ இதுங்கெல்லாம் வீட்டை நாரடிக்கிறது மட்டும் இல்லாம பொருள் எல்லாம் உடச்சு தள்ளிட்டு போயிருக்க போலயே. உள்ள படுத்து தூங்கிட்டு தான் இருப்பா. எருமை மாடு வெளிய வந்து தொலையடி. அப்பா எல்லாம் முடிஞ்சது சாமி. இப்பதான் கண்ணே பளிச்சுன்னு தெரியுது. வந்து தொலைமா, ஏமா அப்படி படுத்துறீங்க? அப்பா கண்ணு இப்பதான் பளிச்சுன்னு தெரியுது. எல்லாரும் என்ன வயித்த கலக்குது அப்படி இப்படின்னு திட்டினீங்க, என்ன நீங்கெல்லாம் இங்க வந்து நிக்கிறீங்க? மூஞ்சா பாத்தியா எப்படி இருக்குன்னு? ஆமா இதுக்கெல்லாம் நேரம் நான் வந்து தொலை. மடி அப்பா போயிட்டு வரமா, அப்பா பாவுமா. அப்பா அங்கிட்டு என்னம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏமா இப்படி இருக்க? வாயில நல்லா வந்துரும் போடி அங்கிட்டு. அப்பாடா அண்ணி சாப்பாடுலாம் எடுத்து வைங்க சாப்பிட்றதுக்கு. 2வது ரவுண்டா? போ போ, இன்னைக்கே உன்னை ஓட விடுறேன். வாங்க எடுத்து வைக்கிறேன். எனக்கு ரஜவானா வளர. ஐயோ அடுத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு ஒரு கண்ணு தெரியல நவடி. ஐயோ முடியல முடியல. வாடி வெளியே. இப்பதான் பரவாயில்ல போமா. ஏய் பாத்தியா உன் மாமனாரு எப்படி இருக்கிறதுன்னு? எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன். நீ கம்முனு இரு. நீ என்னால வேற சிரிக்காம இருக்கவும் முடியல. சிரிச்சா தப்பா எடுத்துக்குவாங்க. ஐயோ மறுபடியும் கலக்குதே. வெளியே வாமா. முடியலமா. இல்லடி என்னால முடியலடி இங்க. ஐயோ முடியலடி முடியல. பாத்தி என்னடி 3மே உள்ள பூந்துருச்சு. இன்னைக்கு கக்கூசு நாரிடுமே. பாவிகளா இப்படி 3 பேர் மாத்தி மாத்தி பண்றீங்களடி, என்னால முடியலையே. கக்கூசுல தண்ணி வரலங்க. கக்கூசுக்கு தண்ணி வரல. ஐயோ பாத்ரூம்ல தான் அவ்வளவு தண்ணி இருந்துச்சுங்களேங்க. என்னங்க பண்ணீங்க? ஏங்க கழுவுறதுக்கே வரலங்க. தண்ணி வரலங்க. ஐயோ இதுங்க மூஞ்ச சிரிப்பு அடக்க வர முடியல. என்ன இப்படி சொல்றீங்க? தண்ணி நாளைக்குல வரும், அதுவும் சாயந்தரம்ல வரும். இப்போதைக்கு வீட்டுல யார் வீட்லயும் தண்ணி இல்லையே, எங்க போய் தண்ணிக்கு போறது? ஐயோ ஐயோ தண்ணி இல்லாம பண்ணி விட்டாளுங்களே. ஐயோ இப்ப என்ன பண்றது? ஐயோ தண்ணி வேற இல்லையே. இப்ப என்ன பண்றது? எங்க பம்பு செட் ஏதாவது இருக்குதா அங்க? ஆஹா இது டவுன் ஏரியா. இங்க எல்லாம் காடெல்லாம் இல்லையே. அங்கதானே பம்பு செட் எல்லாம் இருக்கும். ஐயோ ஒரு ஊரா இது பம்பு செட் கூட இல்லைன்னா எப்படி இன்னைக்கு? ஐயோ என்ன பண்றது ஒண்ணு புரியலையே. மான மரியாதை போனா கூட காப்பாத்திடலாமா? இப்படி நாரி போனா அதை காப்பாத்தவே முடியாதுமா. உடம்பு குந்தாடி எல்லாம் வெளியே வந்து போல இருக்கு. வயிற்று வர கலக்குது, தண்ணி வேற இல்லைன்றாங்க. இப்ப என்ன பண்றது? நம்ம ஊருக்கு கிளம்பி போயிருவோமா? பேசிக்கிட்டு இருக்க, விருந்துக்கு வந்திருக்கோக்கா. ஒழுங்கா விருந்து கூட சாப்பிடலையே. ஏடி இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வீட்டுல இருந்தா வச்சுக்க. உசுருக்கு உத்தரவாதல்லடி, உசுருக்கு உத்தரவாதல்ல. அவங்கள எல்லாம் கிளம்ப சொல்லு. போவா என்னால முடியல. என்னங்க இப்படி கிளம்பணும்னு சொல்றீங்க? பொண்ணும் மாப்பிள்ளையும் மறு வீட்டு விருந்துக்கு வந்திருக்காங்களே. ஐயோ நீங்க அவங்கள வேணா வச்சுக்கோங்க, எங்களை விட்டுருங்க. ஐயோ முடியலையே. சரி இருங்க, வண்டி ஏற்பாடு பண்றேன். எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகும் வரத்துக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுத்துக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. வண்டியை எடுக்க முடியல. தம்பி இப்போ நீங்க வேலைக்கு மதுரைக்கு போயிட்டீங்கன்னா மகாவையும் கூட்டிட்டு போயிருவீங்களா? அங்க போயிட்டு வீடு பார்க்கணும். அதனால வீடு பார்க்க கூட்டிட்டு போறதுக்கு எப்படி ஒரு 3 மாசம் ஆயிடும். இப்போ 3 மாசம் நீங்க வெளியூர்ல இருப்பீங்க, புள்ள மட்டும்தான் இங்க இருக்குமா? ஆமாங்க, நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தான் விட்டுருக்கோம். இப்போ நீங்க அங்க போனா எப்படிங்க? இப்பயே வீடு எதுவும் பார்க்க முடியாதா? இல்ல எப்படியும் நல்ல வீடா பார்க்கணும். நம்ம நினைச்சோடனே ஒரு வீட்டுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க தண்ணி வசதி எப்படி இருக்குன்னு தெரியும், அங்க ஆள் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. அதனால 3 மாசம் ஆகும். நல்ல வீடா பார்த்து தேடி இது பண்ணணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், அப்புறம் வந்து ஜாமான்லாம் எடுத்துட்டு போகணும், வைக்கணும். ஜாமான் எடுத்துட்டு போறது கூட பிரச்சனை இல்லை, நம்ம வண்டி இருக்கு, அதுல எடுத்துட்டு போயிடலாம். ஆனா புள்ள 3 மாசம் எப்படிங்க உங்களை பார்க்காம விட்டுட்டு இருக்கோம்? நாங்களும் பக்கத்துல இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுமே. சனி ஞாயிறு லீவ் தான், அந்த டைம்ல நான் வந்துட்டு போயிருவேன். ஏய் சும்மா உட்காந்துருக்கணும், எதையும் பிடிச்சி திருப்பி விட்டுறாத. எல்லாரும் நேரத்துக்கு சாப்பிட்டுருப்பாங்க, நீங்களும் வாங்க, கை கழுவிட்டு வந்து சாப்பிடுவீங்க. கொஞ்ச நேரம் ஆகட்டும், பசியே இல்ல. மறு வீட்டு விருந்துக்கு வந்துட்டு பசி இல்லைன்னு எப்படி சொன்னீங்க? மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. அப்பா அம்மாவுக்குள்ள உடம்பு முடியல போல இருக்கு, எல்லாம் வீட்டுக்கு கிளம்புறேன்றாங்க. என்ன பண்றது இப்போ? உடம்பு முடியலையா? எல்லாரும் நல்லா தானே இருந்தாங்க. என்னன்னு தெரியல, எல்லாருமே வயிற்று கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பிட்றது எதுவும் சேரலன்னு நினைக்கிறேன். ஃபுட் பாய்சன் மாதிரி எதுவும் ஆயிருக்கும் போல. அதுவும் இல்லாம வீட்டுல தண்ணி வேற இல்ல. அதான் நாங்க ஊருக்கு கிளம்புறோம், மாப்பிள்ளையும் பொண்ணு வேணா இங்க இருக்கட்டும்ன்றாங்க. என்ன சொல்றீங்க? ஓ அப்படியா? ஆமா, மறு வீட்டுக்கு வந்து மகாவையும் உடனே அழைச்சிட்டு போனா மகா வருத்தப்படும். சரி, அப்போ அவங்கள வேணா அனுப்பி வைக்கலாம். வண்டி நிறைஞ்ச, நீ வேணா வண்டியில கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறியா? சரிப்பா. மாமா ஏற்கனவே உங்களுக்கு வாடகை வண்டின்னு தான் சொன்னீங்க. நீங்க அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லிடாதீங்க. இப்போ அவங்க போயிட்டு வர்றதுக்கு நான் வண்டிக்கு நான் காசு கொடுத்துட்றேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. இல்ல மாமா, கூட்டிட்டு வர்றது உங்களோட கடமைன்னு கூட்டிட்டு வந்துட்டீங்க, போறது எங்களோடது தான். அதனால நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் செலவு பண்ணாதீங்க. அப்பா அம்மாவுக்கு இது தெரிய வேண்டாம்.
ஐயோ மாப்பிள்ள, நான் சொல்றேன்ல கேளுங்க. சரிங்க மாப்பிள்ள. எல்லாரும் கிளம்பி இப்படி வந்தது வராததுமா போறத நினைச்சா என் மனசுல வேதனையா இருக்கு. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்க வாழ்க்கையில இப்படி சோதனையா உலகம்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. புடிங்கிறோம், நாங்க கிளம்பிடுறோம். ஏண்டி ஆளாளுக்கு புடிங்கிட்டு இருக்கோடி, பாடி வீட்டுக்கு போவோம். இங்கெல்லாம் இருக்க முடியாது, உங்க அப்பனுக்கு பதில் சொல்ல முடியாது. எல்லாரும் வருவீங்கன்னு ஆசை ஆசையா எல்லாம் ஆக்கி வச்சிருக்கு. இப்படி சாப்பிடாம கொள்ளாம கூட கிளம்புறீங்கன்னு நினைக்கும் போது மனசு வருத்தமா இருக்குது. புரிஞ்சுக்கோங்க, எங்களால முடியல. இல்லைன்னா கூட இருந்துட்டு போயிருப்போமே. சந்தோஷ், மகா, கிளம்புங்கப்பா. எல்லாரும் ஒரே தான் கிளம்பிடலாம். நாளைக்கு எதுக்கு நீங்க வேஸ்டா வெட்டியா வண்டிக்கு காசு கொடுத்து வரணும்? என்னது ஐயோ, அவங்கள விரட்டலான்னு பார்த்தா இவங்களையும் கூட்டிட்டு போறேன்றானே. விட்ட போட்டுற வேண்டித்தான். ஆமாண்ட சந்தோஷ், உங்க அப்பா சொல்றதே சரி. தனியா எதுக்கு வண்டிக்கு செலவு பண்ணிக்கிட்டு, வாங்க போலாம். என்ன சம்மந்தி இப்படி சொல்றீங்க? பிள்ளைங்க வந்து ஒரு ரூபா சாப்பாடு கூட இன்னும் சாப்பிடல. வந்தோன்னே இப்படி கிளம்புனா ஊர்ல உள்ளவங்க 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நாங்க மட்டும் இங்க இருந்தோம் 10 பேர் 10 விதமா பேசுவாங்க. ஆளாளுக்கு புடிங்கிரும் போல இருக்கு. தண்ணி வசதியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எப்படிதான் இங்க மனுஷன் இருக்கீங்களோ, எங்களை எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்க. சம்மந்தி இருந்துட்டு வரட்டும் சம்மந்தி. புரிஞ்சுக்கோங்க, நிலைமை சரியில்லை. இன்னொரு நாள் கூட பாத்துக்கலாம். விட்ட போட்டுற வேண்டித்தான். நீங்களே சொன்னீங்க ஊரே உங்க பேச்சதான் கேட்கும், ஊருக்கே தலைவர்னு சொன்னீங்க. அப்படியாப்பட்ட தலைவரே தீர்ப்பை மாத்தி பேசுனா எப்படி? என்னம்மா சொல்ற? ஆமாங்கப்பா, ஊர்லயே உங்களை தான் மதிப்பா இருப்பாங்க. தலைவர் குடும்பம்னு வேற சொன்னீங்க. அப்படியாப்பட்ட தலைவரே இப்படி விதியை மீறலாமா? மறு வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி உடனே கூட்டிட்டு போனா உங்களை மதிப்பாங்களா ஊருக்குள்ள? என்ன இப்படி பேசுறீங்க? உங்களை மதிக்கலைன்னா அந்த அசிங்கம் எங்களுக்கும் எங்க குடும்பத்தையும் சேரும். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். சரி சரி, நீங்க இருந்துட்டே வாங்க, நாங்க கிளம்புறோம். ஆமாம்பா, உங்க அப்பா சொல்றது சரி. நீங்க இருந்துட்டே வாங்க, நாங்க கிளம்புறோம். அண்ணி வரும்போது ஏதாவது நல்லதா செஞ்சு கொண்டு வாங்க, நாங்க கிளம்புறோம். கவலையே படாதீங்க, இன்னைக்கு செஞ்ச மாதிரியே அவங்க வரும்போது செஞ்சு கொடுத்து விடுறேன். நல்லா சாப்பிடுங்க. ஆத்தி மறுபடியுமா? ஐயா வண்டியை எடுங்கய்யா, எங்கிட்ட நிறுத்தாதீங்க. ஒரே பிரேக். எங்க வீட்டுக்கு தான் போய் நிக்கணும். வண்டியை எடுங்க, வண்டியை எடுங்க. மாப்பிள்ள எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, இப்படி ஆயிப்போச்சு. சரி விடுங்க மாமா, என்ன பண்றது? வாங்க எல்லாரும் உள்ள போலாம். வாங்க எல்லாரும் உள்ள போவோம். அப்படி போடு எங்களை கேட்க எவரும் இல்ல. போடு ஆட்டம் போடு எங்களை கேட்க எவனும் இல்ல. அண்ணி யாரும் பாத்துருவாங்க, வீட்டுக்குள்ள போயிருவோம் வாங்க. இப்படி போயிட்டாங்களே. போடே ஆட்டம் போடே எங்களை கேட்க எவனும் இல்ல. போடே ஆட்டம் போடே எங்களை கேட்க எவனும் இல்ல. அடியே நீயே ஆடி காட்டி கொடுத்துருவ போல இருக்குடி, கம்மனி இருடி. அட போமா, எப்படி எல்லாத்தையும் ஓட விட்டேன் பாத்தீங்கல்ல. நீ சத்தியமா என்னால இன்ன வரைக்குமே நம்ப முடியல தெரியுமா? இது கனவா இல்ல நினைவான்னு இருக்கு. கனவில்ல நினைவுதான். ஏண்டி இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்களே சிரிச்சு காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. என்ன குண்டுராணி, சந்தோஷம் முகத்தை தாண்டவாடுது. என் பிள்ளைய அங்க வச்சு என்ன பாடு படுத்தி இருக்காளுங்க. தாண்ட வாடாம வேற என்ன ஆடும்? ஏன் நீ பாத்தீங்களே அந்த வத்தி போன வனங்க மூஞ்ச பாத்தீங்களா எப்படி போனான்னு? ஐயோ, அவங்க யாருமே ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க தெரியுமா? என் சின்ன நீனா அப்படி படுத்துக்கிட்டு அந்த வேலை செய்யுங்க இந்த வேலை செய்யுங்கன்னு நம்மள வேலை வாங்குவாங்க. அவளும் ஒரு பிள்ளை தானே, போகிற வீட்டில் பாரு. நம்ம வீட்டுக்கு வர பிள்ளைய ஒழுங்காக பார்த்துக்கிட்டா தான் போகிற வீட்டில் அந்த பிள்ளைய ஒழுங்காக பார்த்துப்பாங்க. என்ன குடும்பம் இதுன்னே தெரியலையே. விருந்துக்கு சாப்பிட வரவங்க முதல்ல என்ன சொல்லணும்? முதல்ல புதுசாக கல்யாணம் ஆனோம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் உட்காந்து சாப்பிட சொல்லுங்கள், அப்புறம் நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்லணும். ஆனால் அவங்க சாப்பிட்றாங்களோ சாப்பிடலையோ முதல்ல எங்களுக்கு சோத்த போடுங்க பசிக்குதுன்ட்டு உக்காடுறாங்க. என்ன குடும்பம்னே தெரியல. எப்பா எப்படிதான் இப்படியெல்லாம் இருக்குதுங்கன்னு தெரியல. என்ன மச்சான் இப்படி ஆயிப்போச்சு? வந்தவங்க ஒரு வாரம் நல்லபடியா சாப்பிட கூட இல்லை, சாப்பிடாம கூட ஓடிட்டாங்க. என்ன மச்சான் பண்றது? தண்ணி வசதியும் இல்லை நம்ம வீட்டில். நம்மளே பைப்பில் வர தண்ணியை தான் பிடிச்சி நிறச்சிக்கிறோம். போய் தண்ணி காசு கொடுத்து வாங்கினாலும் அதுவும் கட்டுப்படி ஆகாது. இருந்தாலும் நம்மளாம் அங்கே போனப்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இங்கே வந்து நம்ம இப்படி வேற நடந்து போச்சு. அவங்க அதை மறக்கவே மாட்டாங்க காலம் முழுக்க. கொஞ்சமாவது அந்த குடும்பத்துக்கு விவஸ்தை ஏதாவது இருக்குதா என்னன்னே தெரியல.
புதுசாக கல்யாணம் ஆனவங்க விருந்துக்கு போகிறாங்க, அங்கே சந்தோஷமாக இருந்துட்டு வருவாங்க. இதில் பாருங்க இந்த குடும்பமே அள்ளி கட்டிக்கிட்டு வருது. கொஞ்சமாவது மண்டையில் ஏதாவது இருக்குதா என்னன்னு தெரியல. குண்டுராணி, நீ கவலையே படாத. இனி காலம் முழுக்க இவங்க 2 பேரும் இங்கிட்டு வாரேன்னு சொன்னா அந்த குடும்பம் இந்த பக்கம் வரணும்னு நினைக்கவே நினைக்காது. நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படி. இனிமே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா கூட அவங்களாம் வருவாங்களான்னு தெரியல. சரி விடுங்க மச்சான், என்ன பண்றது, ஏதோ நேரங்காலம் அப்படி ஆகி போச்சு. மாப்பிள்ளையும் பொண்ணையும் வந்து சாப்பிட சொல்லுவோம். அதுங்களுக்காக விருந்து ஆக்கி வச்சு அது இன்ன வரைக்கும் ஒரு வாய் சாப்பிடாம இருக்காரு. மாப்பிள்ளை தம்பி உள்ள போய் உட்காந்துருக்காரு, அவங்க அப்பா அம்மாவுக்கு இப்படி ஆகி போச்சுன்னு. பிள்ளைய கூப்பிட்டு கூப்பிட சொல்லுங்க, சாப்பாடு எடுத்து வைப்போம். சரி ராணி, ராணி. சரி சரி, ஆடுறத நிறுத்திடி, உங்க மாமா கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டு வரேன். ராணி, ராணி. என்னங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் இப்படி ஆகிப்போச்சு. அதே நினச்சிட்டு இருந்தா எப்படி? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மறு வீட்டு விருந்து கலைச்சு அவங்களுக்கு ஒரு வா சோறு இன்ன வரைக்கும் போடலை. மாப்பிள்ளைய கூப்பிடுங்க, மகாட்ட சொல்லி கூப்பிட சொல்லு. சரிங்க. சாப்பாடு எடுத்து வை. சரி. எங்களுக்கு ராணியாக வாழுறோம், எவனும் வந்தாலும் துரத்திடுவோம். எங்களுக்கு ராணியாக வாழ்ந்துடுவோம், எவனும் வந்தாலும் துரத்திடுவோம். ஏய் மகா, இங்க ஆடினது போதுண்டி, அங்க மாப்பிள்ளையே சாப்பாட வர சொல்லு. உங்க அப்பா சாப்பாடு எடுத்து வைக்க சொல்றாரு. சரிம்மா. குண்டுராணி வா, ஒரு டான்ஸை போடு. வாய் முட்டு போடி, சோத்த எடுத்து வைக்கணும். அக்கா நீ வேணா வா அக்கா, ஒரு டான்ஸை போடுவோம். உனக்கு ஒரு வேலை பழப்பு இல்ல, எனக்கு ஒரு வேலை பழப்பு இல்ல, போடி என்கிட்ட. அட பாவிகளா, நம்ம டான்ஸ் ஆடணும்னு ஒரு மூடுல இருந்தா யாரும் வர மாட்டேங்கிறாங்களே. சாப்பிட கூப்பிடுறாங்க, சாப்பிட வாங்க. மேடம் சாப்பிட வாங்க. எனக்கு வேண்டாம். சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்சா எடுத்து வைங்க, எனக்கு வேண்டாம். அம்மா அப்பாவும் உங்களை கூப்பிடுறாங்க. என்னைய பார்த்து பேசினாதான் நான் சாப்பிட வருவேன், இல்லைன்னா சாப்பிட வர மாட்டேன். சாப்பிட வாங்க. ஓய் கோவக்கரைக்கிலேயே, கோவமா? எனக்கு எந்த கோவமும் இல்ல. கோவம் இல்லைன்னா இப்ப என்கிட்ட சிரிச்சு பேசணும். மேடம் தான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்களே. முதல்ல விடுங்க, நான் போகணும். சாரிப்பா, அன்னைக்கு நடந்தது நான் உன்ட்டு சொல்லி இருக்கணும். ஆனா சொல்லாம இருந்தது என் தப்பு தான், மன்னிச்சிரு. நான் எதுவும் சொல்ல விரும்பல. அன்னைக்கு அப்பா உடனே கிளம்பணும்னு சொன்னாரு. இப்பதான் அவங்க எல்லாரும் போயிட்டாங்கல்ல, நம்ம இருந்துட்டு போலாம். உன் ஆசை தீர இருந்துட்டு போலாம், சரியா? இப்ப எப்படி சொல்லுவீங்க? ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் என்னை கண்டுக்க கூட மாட்டீங்க. செல்லம், உன்னைய நான் கண்டுக்காம வேற யார் செல்லம் கண்டுக்குவா? அப்படிலாம் எதுவும் இல்ல. எப்படிதான் சொல்லுவீங்க? ஆனா அங்க போனா எங்க போனாலும் என் தங்கம் நீ தானே, என் செல்லம் நீ தானே. உன் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு தானே ஆசாசியா இருக்கேன். இப்படி முறைச்சிட்டே இருந்தா எப்படி? அங்க என் வீட்டுல நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் சாரி. இப்போ என்ன பண்ணட்டும்? உன் காலில் விழுட்டுமா? ஒன்னும் வேண்டாம். சொல்லு. கீழே இறக்கி விடுங்க, நான் விழுந்துற போறேன். நான் பிடிச்சிருக்கும் போது நீ எப்படி கீழே விழுவ? விடுங்க, அவங்க சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டாங்க, சாப்பிட கூப்பிட்டாங்க. அப்படியா? சாப்பிடணுமா? ஆமா வாங்க. அப்படியே என் தங்கத்தை தூக்கிக்கிட்டே வரவா? பிச்சு போடுவேன், கீழே இறக்கி விடுங்க. போய் கொண்டாட்டி இல்ல. ஏய் ஓடாத. ஐயோ, வண்டியை நிறுத்துங்க. கதவு தொடடி, என்ன உடச்சு போடுவேன், வெளியே போவோம். ஐயோ புடுங்கிருச்சு. ஐயோ கடகண்ணியா இருக்கு, இதுல எங்கிட்டு போறது? ஐயோ ஏதோ ஒரு பக்கம் போக முடியல, புடிங்கிறடி. 2 போனாலும் தண்ணி வசதி வேணும். நீ எல்லாம் பார்த்தா வேலைக்காவது இலத்தல இருந்தா கூட பரவாயில்ல, போகடி. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா துணி நாரிடும் போலயே. இவங்கதான் குடி பண்ணிட்டு இருக்காங்க. இதோட 6வது ஸ்டாப்பு. இன்னும் அவங்க ஏரியாவுக்கு போறதுக்குள்ள இன்னும் எத்தனை தடவை நிறுத்தி போவாங்கன்னு தெரியலையே. ஏற்கனவே வண்டி நாரி போச்சு. இன்னும் அவங்களை கூட்டிட்டு போய் வீட்டுக்கு விட்டுட்டு மறுபடியும் இந்த வண்டியை எடுத்துட்டு போய் வாட்டர் சர்வீஸ் பண்ணா கூட இந்த நாத்தமும் கப்பும் போகாது போலயே. செய் கன்றாவி. ஏன் சித்தப்பா ஏதாவது வாங்கி கொடுங்களே திங்கிறதுக்கு? காதுல கேட்கலாமா? ஏதாவது வாங்கி கொடுங்களே. அப்படியாம்மா? கொஞ்ச நேரம் இரு, வாங்கி தரேன். ஐயோ அப்பா வண்டி எடுப்பா போவோம். உங்களுக்கெல்லாம் வண்டியை நிறுத்தி அப்பா ஏதாவது வாங்கி கொடுத்துதான் கூட்டிட்டு போகணும்னு சொன்னாரு. பாப்பாவை ஆசைப்படுற சாப்பிடணும்னு சொல்லி. வாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஏதாவது போலாம். ஐயோ மறுபடியும் சாப்பாடா? ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடுக்கே குடலு குந்தாடியெல்லாம் புடுங்கிக்கிட்டு பிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கு. இதில் மறுபடியும் சோறுன்னா அவ்வளோத்தான். முடியாது சாமியே முடியாது. வண்டியில் ஏறுவோம். சித்தி நீயும் ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டே, வாங்கி கொடுக்குறீங்க வாங்கி கொடுக்க விட மாட்டியா? நீ எல்லாம் வயிறு முட்டை தின்ன, நான் என்னத்து தின்னேன்? நம்ம சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஏண்டி சாப்பிட்ட சாப்பாட்டுக்கே வழி தெரியாமல் போய்கிட்டு இருக்கோம்.
இது மறுபடியும் சாப்பிடும் போடி வெண்ணம் அவளை வண்டியில் ஏறுங்க இல்லையே அவளை இங்கேயே விட்டுட்டு வாங்க இதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுவோம் இல்லைன்னா அவ்வளோதான் பாடி தாங்காது பாத்தி ஏறுங்க ஷபா முடியலடா சாமி எடியா எடியா வீட்டுக்கு போய் எப்படியாவது சேர்த்துறியா நீ மட்டும் தான் வர மாப்பிள்ளைங்க இந்த வாராருமா உட்காரு சாப்பிடுங்க வாங்க மாப்பிள்ள வாங்க வந்து சாப்பிடுங்க உட்காருங்கப்பா உட்காருங்க மேடம் மூஞ்சி இப்போ என்ன பல்லன்னு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காளே சாப்பிடுங்க மாப்பிள்ள சாப்பிடுங்க நல்லா இருக்காங்கப்பா சாப்பாடுலாம் நல்லா இருக்குங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சிருக்கோம் குத்தங்குறை இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க குண்டூர் அன்னைக்கு கொழுப்ப பத்தியா இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் இதுங்க வாழ்நாளில் சாப்பிட்ருக்குமா அந்த ஊரில் ஏதோ 2 எலும்பு அதுவும் தண்ணி கை கழுவுற தண்ணி மாதிரி அந்த குழம்பையே ருசியாக இருக்குன்னு சாப்பிடுதுங்க இந்த குழம்புக்கு என்ன ஐயோ கரண்ட் போச்சு இவ்வளே கௌசி அந்த இடத்துல விசிறி இருக்கும் அதை எடுத்துட்டு வா இந்தா எடுத்துட்டு வரத்த ஓடி எரும மாடு மாதிரி நின்றுகிட்டு இருப்பா மாப்பிளைக்கு வேர்க்குதுல போ அண்ணி போ நீ செலக்கணக்கா நிக்காம ஆளாளுக்கு பேசுறீங்க எல்லாரும் காரியவாதிக எப்படி கழட்டி விட்டாங்க பாரு எப்பயும் இப்படிதான் கரண்ட் போகுமா இல்லையப்பா இன்னைக்கு தான் கரண்ட் போயிருக்கு இதான் அப்பயே சொன்னேன் ஒரு யூபிஎஸ் ஒன்று வாங்கி வைக்கிறேன்னு நீ தான் கேட்கவே மாட்டேன்ட்ட அப்பலானே இப்படியே கரண்ட் போனுச்சு மாப்பிள்ள வந்திருக்காரு வேர்க்குதுல அவருக்கு ரொம்ப சீனு விடுறாங்களே என்ன நீ விசிறிய அப்படியே கையில வச்சுட்டு நிக்கிற விசிறி விடு வேர்க்குது இல்ல கிட்ட வாடி மாப்பிளைக்கு வந்து விசிறு வா என்னங்கப்பா காத்து வருதா வருது நல்ல விசிற நீ ஏதோ சோத்துக்கு செத்தவன் விசிற மாதிரி இருக்கு சாப்பிடுங்க அடியே மகா நம்ம செஞ்ச விஷயத்த மட்டும் சொன்னேன்னு வையி விசிறுணுமா விசிறு ஒரே விசிறு தான் அவர் உனைய தெரியுமில்ல ஐயோ நீ அப்படிக்கு இப்படி எதுவும் பண்ணிடாத நான் அடக்கி வாசிக்கணும் இல்லைன்னா அடக்கி போடுவேன் சரிங்க நீ வேண்டாம் நீ கால்ல கூட விழுறேன் அப்ப விழு ஏய் எரும மாடு கால் எங்க மூஞ்சில வச்சிட்டு இருக்கே எடு அந்த சைடு சாரித்த மன்னிச்சிரு சை மூஞ்சில காலை வச்சுக்கிட்டு காலை கழுவி தோலை சரி மன்னிச்சிரு இங்கே பாரடி அப்புறமேட்டுக்கு வந்து நீ என் காலில் விழணும் விழலன்னு வச்சுக்க சொல்லி போடுவேன் விழுந்துடுறேன் அடக்கி வாசி அண்ணி